ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் பார்த்தீங்களா, திஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு கோலம் மாதிரி, குட்டி குட்டியாக கோலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு அவங்களுக்கு க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ ஷூட்ஸில் வரும் கண்டிப்பாக. என்ன ஒரு டிசைன் தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயம், ஒரு வெண்டார்க்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது இந்த இடத்துல வந்து சொல்லிடுறேன். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். பர்னாலி செல்லம் இது நேற்று போட்டிருந்தேன். அவங்களுக்கு 3 ப்ளவுஸ், இன்னொரு பொண்ணுதும் இந்த பொண்ணுது இன்னொன்று போட்டிருந்தேன். வேறு லெவல் ஸ்டிச் பண்ணுறாங்க. அம்புட்டு அழகு, ஃபிட்டிங் பக்கா அண்ட் தூள். எல்லாருக்குமே தெரியும் இவங்க ஃபிட்டிங் எப்படி இருக்கும், பர்னாலி ஸ்டிச்சிங் எப்படி இருக்கும்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம், நேற்று மார்னிங் அதாவது முந்தா நாள் நைட்டே வந்து வெள்ளிக்கிழமை மேம் இந்த சாரி தான் கட்ட போகிறாங்கன்னு கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு. போனாலும் பொண்ணு மறந்தாச்சு. வெள்ளிக்கிழமை கடை நேற்று மார்னிங் மடமடன்னு போட்டு நேற்று ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு பஸ்ஸில் எப்படி தெரியுமா அவங்களே எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு திரும்பி 8 மணி நேரம் ட்ராவலிங்கில் போனாங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் எனக்கே ஒன்றுமே புரியல. 8 ஹவர்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டு போனாங்க. பயங்கர ஷாக். பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்குள்ளே ப்ளவுஸ் மேம் வீட்டில் இருக்குன்ற ஒரு வாக்கு கொடுத்துட்டு வச்ச பொண்ணு தான் அவங்க நம்ம பிள்ளைங்கள்ட்ட. எனக்கு தெரியாது. பயங்கர ஷாக்கு. நான் கேட்டேன், எதுக்கு இப்படி வந்தீங்க, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு கேட்டால், அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து அனுப்பிச்சு திரும்பி எனக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் இதெல்லாம். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் பிள்ளைங்க எங்கேயோ ரீச் ஆகி எப்படியோ இருக்காங்க. வார்த்தையிலலாம் சொல்ல முடியாதுங்க. அடிபொல்லி, இதெல்லாமே அடிப்பொல்லியாக இருக்காங்க. இது வந்து கோலம் டிசைனை வந்து அழகாக குட்டி குட்டி கோலம், எவ்வளோ கஷ்டம். ஆரியவர்க்கு நான் போடுற ப்ளவுஸ் எல்லாமே ஆரியவர்க்கு. 5 வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி, 5 வெள்ளிக்கிழமையும் 2 வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமையெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்க போகிறோம். ஆனால் நேற்று வந்து ஒரு பொண்ணோடவே இவங்களது வந்து இன்றைக்கி பர்னாலி வேறு லெவலில் பா செல்லக்குட்டி நீ அம்புட்டு அழகடி அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஸ்பெஷல். நீ உன் ப்ளவுஸும் சரி, உன் மனசும் சரி, உன் எண்ணங்களும் சரி, உன் ரெஸ்பான்சிபிலிட்டி, உன் ஒர்க், உன் டெடிக்கேஷன், யூ ஆர் த பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல். அதான் சொல்லணே. ஓடுவோம், நாங்களும் அதே ஓட்டங்கள் தான். எல்லாருமே ஓடும் உழைக்க உங்களுக்கு நிச்சய சத்தியமான ஒரு பலன் உண்டு அப்படின்றதுக்குரிய இதுதான். ஸோ பர்னாலி ஆல்ரெடிலாம் பெரிய லெவலில் இருக்காங்க மேம். அந்த பொண்ணு வளர்ந்துட்டா. என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் ஒன்றும் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஓடி வர பொண்ணுக்கு திஸ் இஸ் ஃபார் யூ மலர்மா. அம்புட்டு அழகு, சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சாரீ பற்றி சொல்கிறேன். சாரீ பற்றி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேச போகிறேன். நன்றிங்க.